ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அறுவடை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து விளைச்சிருந்தோம். ஸோ அது அறுவடைக்கு வந்துடுச்சு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ முள்ளங்கியோட சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை போட்டு ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முள்ளங்கி செடி வந்து சூப்பராக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்டு ஒரு 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லா இலையை வந்து சூப்பராக பெருசாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 40 டேஸ்க்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடலாம். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது செகண்ட் டைம் நான் வந்து போடுறேன். ஃபஸ்ட் டைம் போட்டப்போ எனக்கு வந்து முள்ளங்கி அந்த அளவுக்கு வரலை. ஸோ செகண்ட் டைம் போடும்போது ஓரளவுக்கு எனக்கு வந்து கிழங்கு வந்திருந்ததுங்க. இதை வந்து மண்ணு கீழே தாங்க வளரும். இதுக்கு வந்து என்ன மண்கலவை எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெஜிடபிள்ஸ்க்கு போடுற மண்கலவை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கணுங்க. லூஸாக இருந்தால் தான் அந்த காய் வந்து நமக்கு கீழே போய் நல்லா சீக்கிரமாக நல்லா பெருத்து வரத்துக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.